தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 6/10/2015 செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் 2:22 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கன்னிகா தானம் யாருக்கு செய்யலாம்? அதாவது பெண்ணை பெற்றவங்க நல்ல மாப்பிள்ளையை தேடுவாங்க, பையனை பெற்றவங்க நல்ல பொண்ணாக வேணும்னு தேடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு வரவங்கெல்லாம் நல்ல மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிறது, கை நிறைய சம்பளம் வாங்குறவர் வேணும், நம்ம பொண்ணு ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அதே மாதிரி பையன் ஜாதகத்தை கொண்டுட்டு வரவங்க நல்ல பொண்ணாக வேணும்னு கேட்குறேன், நல்லா அழகாக இருக்கணுங்கிறேன், அழகு இருக்கணும், அதே போல் வருமானமும் வேணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், அப்படி கிடைக்குமா அப்படிம்பாங்க. இதனாலே வயது 28 ஆயிடுச்சு, 30 ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது சொர்க்கத்தில் அப்படின்னு பழைய காலத்தில் ஒரு பழமொழி. ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுது. திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது சொர்க்கத்தில் அல்ல, ரொக்கத்தில் அப்படின்னு நான் சொல்கிறது வழக்கம். அந்த காலத்தில் பெண்ணுக்கு ஸ்ரீதனம்னு கொடுத்தாங்க. ஸ்ரீ என்றால் பெண், தனம் என்றால் பொருள், பணம். பெண்ணினுடைய பாதுகாப்புக்காக கொடுத்தார்கள். ஆனால் இப்போ எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரி, அது பரவாயில்ல, கரும்பு தின்ன கூலி கேட்கிற நிலையாக இருந்தாலும் கூட மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கண்ணதாசன் சொன்னார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு நான் சொல்கிறது வழக்கம். இப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் பெண்ணை பெற்று வச்சுருக்கவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரகசியம், வாங்கக்கூடிய மாப்பிள்ளை ஜாதகம் எப்படி இருந்தால் நம்ம பொண்ணு நல்லா இருக்கும், போகிற இடத்துல எந்த விதமான பாதிப்புகளும் இருக்கக்கூடாது, அழுகை வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒருத்தர் நாடி ஜோதிடம் பார்க்க போனார், என்னுடைய நண்பர். அந்த நாடி ஜோதிடம் கவிதையில் இருக்கும், அற்புதமாக இருந்தது. அந்த கவிதையாக இருந்த உடனே அவருக்கு பொருள் தெரியலை. எங்கிட்ட கொண்டுட்டு வந்ததுக்கு விளக்கம் கேட்டார். அவருடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, 3 மகள். அந்த 3 மகளும் கல்யாணம் செஞ்சு கொடுத்தவங்க நம்ம நல்ல வாழ்க்கை. ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்காங்க, ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காங்க, ஒருத்தர் இந்தியாவில் இருக்காங்க. எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் அவர் இடையில போய் ஒரு நாடி எடுப்போம்னு எடுத்தார். அதில் என்ன வருது அப்படின்னா, இவருடைய புதல்விகள் எல்லாம் அவருடைய மகள் அத்தனை பேரும் என்ன செய்வாங்களாம், நகை கொண்டு வருவார், நீர் கொண்டு வரமாட்டார் அப்படின்னு எழுதிருந்துச்சு. அவர் கேட்டார், இதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டார். நகை கொண்டு வருவார், நீர் கொண்டு வரமாட்டார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புன்னகை கொண்டு வருவார், கண்ணீர் கொண்டு வரமாட்டார் அப்படின்னு அர்த்தம்னு நான் சொன்னேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அவ்வளவு நல்ல வார்த்தைகள் சில ஜோதிடத்தில் இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம கட்டக்கூடிய பெண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. மாப்பிள்ளை ஜாதகத்தில் லக்னத்தில் பாக்கியாதிபதி நிற்பதுடன் சுப கிரகங்கள் லக்னத்தை பார்க்கும் அமைப்புள்ள ஜாதகமாக இருந்தால் அந்த மாப்பிள்ளை அற்புதமான மாப்பிள்ளையாக உங்களுக்கு அமைவார். அதே நேரத்திலே லக்னாதிபதி லாபாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் நல்ல மாப்பிள்ளை, அந்த மாதிரி ஜாதகம் அமைந்த மாப்பிள்ளைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி வாக்குஸ்தானத்திலே சுக்கிரன் அமர்ந்திருக்க, களத்திர ஸ்தானத்திலே புதன் வீட்டிருக்கும் ஜாதகம் நல்ல யோகமான ஜாதகம். அதே போல் லக்னம் மற்றும் ராசியை குரு பார்க்கும் அமைப்பு இருக்க வேண்டும். ஒரே திசாபுத்தி அமைப்பு இருக்கக்கூடாது. பெண்ணுக்கு நடக்கிற திசாபுத்தி மாப்பிள்ளைக்கும் அதே திசாபுத்தி இருக்கக்கூடாது. ஒத்து திசை நடந்தால் ஒத்து வாழ நியதி இல்லைன்னு ஒரு வரி உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில். ஆகையினாலே திசாபுத்தி மாற்றத்தில் இருக்கிறதான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு ஆயுள்காரகன் சனி உச்சம் பெற்று, சந்திரன் ஆட்சி பெற்று, குரு சுக்கிரன் குடும்பஸ்தானத்திலே உள்ள ஜாதகத்தை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு வரக்கூடிய வரனால் மிகப்பெரிய யோகம் உண்டு. தன லாபாதிபதிகள் 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதிகள் பலம் பெற்று அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த எந்த விதமான துன்பங்களின் நிழலும் தொடராமல் இருக்க வேண்டுமானால் அந்த 2 ஸ்தானங்களும் பலம் பெற்றிருக்க வேண்டும். பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கலாம் அல்லது ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மங்கள வாழ்வு மலரும். எனவே இப்படிப்பட்ட ஆடவர்களுடைய ஜாதகத்தை, மாப்பிள்ளையின் ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் மருமகனாக ஆக்கி கொண்டால் உங்களுடைய இல்லத்திலே மிகச் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிகா தானம் யாருக்கு செய்வது என்ற கருத்தை முற்காலத்திலேயே ஜோதிட வல்லுநர்கள் இப்படியெல்லாம் ஆராய்ந்து எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நீங்களும் உங்கள் ஜாதகத்தை, உங்கள் புதல்விகள் உங்கள் வீட்டிலே பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த புதல்வியின் ஜாதகத்தை பாருங்கள், வரும் வரன்களின் ஜாதகத்தையும் ஆராய்ந்து பாருங்கள். லக்னாதிபதி பாக்கியாதிபதிகளின் பலத்தை அறிந்து தன லாபாதிபதிகளுடைய நிலையறிந்து நீங்கள் செய்தால் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். கண்ணீர் வடிக்காமல் கவலைப்படாமல் நல்ல வாழ்க்கை அமையும். இல்லறத்தை நல்லறமாக்குகிற ஆற்றல் இதுபோன்று தேர்ந்தெடுக்கும் ஜாதகங்களுக்கு உண்டு என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, நாவடக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய நாள். நலம் கிடைக்க நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். அஷ்டமத்திலே சனி உலா வருகிறார். ஆரோக்கிய தொல்லை உண்டு. நீண்ட நாளாக கொடுத்த கடன்கள் வசூலாகவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பணப்பிரச்சனைகள், பணப்பற்றாக்குறைகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டு. எனவே தன்னம்பிக்கையின் மூலமாகவே இந்த நாளில் வரும் தடைகளை நீங்கள் அகற்றிக்கொள்ள இயலும். ரிஷபராசி நேயர்களே, முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லும் நாள். முக்கிய புள்ளிகளெல்லாம் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார். விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாமல் செய்கிற காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். பெண்வெளி பிரச்சனைகள் தீரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சொத்துக்களாலும் லாபம் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, விரக்திகள் அகல விரதங்களை மேற்கொள்ள வேண்டிய நாள். வேண்டிய தொகை உங்கள் கரங்களில் புரளும் என்றாலும் கூட நிம்மதி இருக்குமா என்பது சந்தேகம்தான். காரணம், உங்கள் ராசிநாதனோடு ராகு சூரியன். எனவே நீங்கள் இன்றைக்கு கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. வாகனங்களை மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். பழைய வாகனங்கள் பழுதாகிறதே, பழுது செலவு அதிகரிக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. கடகராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் இன்று மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். நேற்றைய பிரச்சனைகள் இந்த நல்ல முடிவுக்கு வரலாம். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களின் ஆதரவு கூடுகின்ற நாள். அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வரலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. செய்தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். குழந்தைகளின் முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. கன்னிராசி நேயர்களே, அகலக்கால் வைப்பதன் மூலம் அமைதி இழக்கும் நாள். எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள், யோசித்து செய்யுங்கள். பிறருக்கு நீங்கள் செய்யும் செயல்கள் நல்லதாக தென்பட்டாலும் கூட அவர்களுக்கு அது திருப்தியாக இருக்காது. ஆதாயம் குறைவாக கிடைக்கும் இந்த நாளில் கிழமையின் அடிப்படையிலே பார்த்தால் முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையும். துலாம் ராசி நேயர்களே, வழிபாட்டின் மூலமே வளர்ச்சி காண வேண்டிய நாள். 2 சனி கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாத சூழ்நிலை. 12 3 கிரகங்கள் முற்றுகை. விரயங்கள் அதிகரித்து கொண்டே போகிறதே, குடும்ப சுமை கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். குழந்தைகளாலும் செலவு ஏற்படும். கூட இருப்பவர்களாலும் செலவு ஏற்படலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாறலாம். திக்குமுக்காடும் நிலை இருக்கலாம். எனவே இன்றைக்கு வழிபாட்டால் தான் உங்கள் வளர்ச்சி கூடும். விருச்சிக ராசி நேயர்களே, பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும் நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். பயணத்தால் பலன் கிடைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். லாபஸ்தானத்திலே புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் 2 மடங்கு லாபம் கிடைக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை என்பதால், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதால் நீங்கள் முருகனை வழிபட்டு முன்னேற்றம் காணுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே வெள்ளம் போல் பேசியவர்கள் விரைந்து பகையாகும் நாள். வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாகலாம். செலவு நடிகள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். பயணங்களை தள்ளி வைப்பதுதான் நல்லது. வழிபாடு தேவை. மகர ராசி நேயர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள். கூடுதல் லாபம் உங்களுக்கு தொழிலிலே கிடைக்கப் போகின்றது. குரு பார்வை 2 இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும். குழந்தைகளின் முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்துக்களும் நல்ல முடிவுக்கு வரும். 2 நாட்களாக நடந்த பிரச்சனைகள் இன்று ஒரு வழியாக நல்ல முடிவுக்கு வந்து அமைதியை கொடுக்கலாம். மருத்துவ செலவு குறையும். கும்பராசி நேயர்களே, வசதிகள் பெருக வாய்ப்புகள் உருவாகும் நாள். இன்றைக்கு வருங்கால முன்னேற்றம் கருதி ஒரு புது முயற்சி எடுக்கப் போகின்றீர்கள். பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் கிடைக்கும். பெற்றோர்களிடையே இருந்த விரிசல் அகலும். ஆரோக்கிய தொல்லையும் விலகும். பாகப்பிரிவினைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரப்போகின்றது. வரவு திருப்தி தரும் இந்த நாள் ஒரு இனிய நாள்.
மீனராசி நேயர்களே, ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். அரைகுறையாக பல பணிகள் பாதியில் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்றைக்கு புது நண்பர்களை நம்பி எதையும் ஒப்படைக்க வேண்டாம். அவர்கள் செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிப்பர். விஐபிக்களின் ஒத்துழைப்பு மாலை நேரத்தில் கிடைக்கலாம். பயணங்களை திடீரென மாற்றி அமைப்பீர்கள். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.